வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் தேவன் தம்முடைய ஜனங்களை விக்கிரக வணக்கத்தினின்றும் பாலுறவு பாவத்தினின்றும் அன்று விடுவித்து காத்து கொள்ள விரும்பியது போலவே இன்றும் நாமும் அப்படி இருக்க விரும்புகிறார் என்றும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே பாவத்தை பரிபூர்ணமாக கழுவ முடியும் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? சிறு பிள்ளைகள் மேல் தேவன் வைத்திருக்கும் அன்பினாலே அவர் கொடுத்த கட்டளை என்ன? தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒரு அடிப்படை சத்தியத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. அது என்ன? சமாதான பலியை குறித்து தேவன் கொடுத்த கட்டளை என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சியை தொடர்ச்சியாக கேட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு செயல்படுகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாட்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே மறைத்து செய்யப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு வெள்ளித்திரைகளிலேயும் வெளிப்படையான இடங்களிலேயும் எந்த ஒரு அச்சமோ வெட்கமோ இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு பூமி எப்படி இருந்ததோ அப்படியே இப்பொழுதும் காணப்படுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்திலே இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்தவராக தன்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வித்தியாசமானவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக மிக தெளிவான கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகளிலே 7வது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தையானது மாம்ச இச்சைக்கடுத்த எல்லா பாவங்களையும் உள்ளடக்கியதாயிருக்கிறது. ஆனால் லேவியராகமம் 18, 19, 20ஆம் அதிகாரங்களிலே கர்த்தர் மிக விபரமாகவும் தெளிவாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவமானவை என்பதை வெளிப்படையாக சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே வாழ்ந்த எகிப்திலும் அவர்கள் வாழப்போகிற கானானிலும் இப்படிப்பட்ட பாவங்களை மக்கள் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் மீட்கப்பட்ட இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இனி இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே செல்லாதபடி தங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தெளிவாய் மோசே மூலமாய் இதை அவர்களுக்கு சொல்கிறார். இன்று நாம் லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கூடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். அருமையானவர்களே, இந்த ஒரு வசனம் இந்த அதிகாரத்திலே தொடர்பில்லாததாக காணப்படலாம். ஆனால் இந்த மோளேக்கை ஆராதிக்கிறவர்களுடைய ஆராதனை முறை பாலுறவு பாவங்களோடு மிக தொடர்புடையவை. மோளேக்குவின் விக்கிரகம் சிவக்க பழுத்ததாக சூடேற்றப்படும். அதற்கு பலி கொடுக்கும்படியாக சிறிய குழந்தைகளை அப்படியே அதன் கரத்திலே வைத்து விடுவார்கள். இந்த பயங்கரத்தை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட காரியம் இனி ஒருபொழுதும் நடைபெறக்கூடாது என்று நம்புகிறவர்கள் உண்டு. இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து மீண்டும் மீண்டும் வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வசனங்களை நான் நினைவுபடுத்துகிறேன், கவனியுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர் வாயிமீன் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். மேலும் எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அது மட்டுமல்ல, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளை அறியாத மக்களின் இந்த இயற்கைக்கு மாறான கொடூரமான செயல் உண்மையான தேவனாய கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு பரிசுத்த கொலைச்சலாக்குகிறதாய் இருக்கிறது.
அருமையானவர்களே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சிறு பிள்ளைகள் மேலே தேவனுக்கு இருக்கும் அன்பானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்றுதான் கூறினார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தால், பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் கர்த்தர் இதை கண்டனம் பண்ணுகிறார், புதிய ஏற்பாட்டிலேயும் இதை அவர் கண்டிக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை கவனியுங்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒழுக்கக்கேடானது இன்றைக்கும் உலகத்திலே காணப்படும் உண்டாயிருக்கிறது. இன்று உலகத்திலே ஜனங்கள் போகும் திசையை பார்க்கும் பொழுது உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்ணீர் தான் வருகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களினாலே இப்பொழுதே தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சமுதாயங்களிலே சமாதானம் இல்லை, தேசங்களிலே சமாதானம் இல்லை. ஏன் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 48:22 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 18:23 வசனத்திலே பார்க்கும் பொழுது மிருகத்தோடு உறவு கொள்ளும் மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இயற்கையை வழிபட்டு வருகிற மக்கள் மத்தியிலே இது பழக்கத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் விக்கிரக ஆராதனையோடு தொடர்புள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால் இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதாகவே இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர் இதை குறித்து சொல்லும் பொழுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பட்டணத்தில் உள்ள காவல் அதிகாரிகளை கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் என்று கூறுகிறார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை கவனியுங்கள். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அசுத்தமான பாவங்களிலே பாலஸ்தீன தேசத்திலே வாழ்ந்த மக்கள் இருந்தபடினாலே தேவன் அவர்களை அந்த தேசத்தை விட்டு துரத்தினார். கானானியர்களை தேவன் கானானை விட்டு வெளியேற்றியதை குறித்து சிலர் துக்கப்படுவார்கள். ஆனால் தேவன் அவர்களை வெளியேற்றியதற்கு காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நடைபெற்று கொண்டிருந்த அசுத்தங்களை தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கானான் தேசத்திலே பால்வினை வியாதிகள் பெருக்கெடுத்து கிடந்தது. எரிகோ கோட்டையை யோசுவாவின் தலைமையிலே கைப்பற்றிய பொழுது அங்கே காணப்படும் பொன்னையோ சாபத்தீடான வஸ்திரங்களையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தேவன் கட்டளையிட காரணம் என்ன? எண்ணி பார்க்க முடியாத அளவு அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அருமையானவர்களே, வாடகையே கொடுக்காமல் ஒரு வீட்டிலே குடியிருக்கும் பொழுது அவர்களை அங்கே இருந்து அகற்றுவதற்கு வீட்டு சொந்தக்காரருக்கு உரிமை இருக்கிறது. நாமும் அப்படித்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறோம். நாம் வாழும் ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு தேவன் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் தேவனுக்கு சொந்தமானது. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய சித்தமே நிலைத்து நிற்கும். வசனங்கள் 26 முதல் 30 வரை பாருங்கள். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். இங்கே தேவன் அவர்களுக்கு 2 எச்சரிப்புகளை கொடுக்கிறார்.
அந்த தேசத்திலே வாழ்ந்த ஜனங்களைப் போல பாவத்திலே தொடருவார்கள் என்றால் அதே ஆக்கினை இவர்களுக்கும் வரும். இல்லை என்றால் அதைவிட கேடான ஆக்கினை அவர்களுக்கு வரும். தேவன் தன்னுடைய தேசம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய இறுதியான குறிக்கோள் என்ன? பூமி முழுவதிலேயும் நீதி நியாயம் காணப்பட செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது நாம் 19ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே தேவனோடு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உறவு, மற்றுமொரு ஏழை மனிதனோடு அவனுக்கு இருக்க வேண்டிய உறவு, அண்டை வீட்டாரோடு இருக்க வேண்டிய உறவு மட்டுமல்ல, வாழ்க்கையின் வெவ்வேறு சூழ்நிலைகளிலே யார் யாரோடு எப்படி உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த தேசத்தின் சமுதாய வாழ்க்கை தொடர்பான காரியங்களிலே 10 கற்பனைகளை விவரித்து சொல்கிறார். தேவனுடைய நியாயப்பிரமாணமானது ஒரு அடிப்படை சத்தியத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல விரும்புகிறது. அது என்ன? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் இதே அடிப்படையைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு வாக்கியமே தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் விவரிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையின் அனுதின காரியங்களிலேயும் கூட, சின்ன சின்ன காரியங்களிலேயும் கூட பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஒவ்வொரு உறவுகளிலேயும் நாம் பரிசுத்தமாயிருப்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த அடிப்படை சத்தியமானது வலியுறுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது ஏதோ எழுத்து வடிவத்திலே புத்தகத்திலே இருக்கிற ஒரு வார்த்தை அல்ல. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயுமே பரிசுத்தம் தேவையானதாக இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் கட்டளையிடுகிற பரிசுத்தத்தை நியாயப்பிரமாணமானது உண்டு பண்ண முடியவில்லை. நியாயப்பிரமாணம் நாம் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நமக்கு அதால் கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் நீதியையே அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் எந்த தனி மனிதனுடைய முயற்சியினாலும் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை நிலைநாட்ட முடியாது. கவனிங்கள், ரோமர் 3:19-20 வசனங்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பது எத்தனை மேன்மையான ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வல்லமையை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் கர்த்தர் என்பது போன்ற வாக்கியங்கள் 16 முறை வருகிறது. தேவனே சரியானது எது, தவறானது எது என்பதை சொல்கிறார். பரிசுத்தமானது எது, அசுத்தமானது எது என்ற கூர்மையான வித்தியாசத்தை பற்றி கூறுகிறவர் அவர்தான். பரிசுத்தம் எது, அசுத்தம் எது என்பதற்கான வேறு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. தேவன் பரிசுத்தம் என்று சொல்வது பரிசுத்தம், தேவன் அசுத்தம் என்று சொல்வது எல்லாமே அசுத்தமானதே. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். மீண்டுமாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், இது 10 கற்பனைகளை தேவன் விவரித்து கூறும் பகுதி. அவர் பரிசுத்தராயிருப்பதனாலே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாயிருக்க அவர் எதிர்பார்க்கிறார். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் அவரைப் போல வாழ வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் புதிதானதாகி இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கவனிங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழும் கிருபைக்கு கீழும் எதிர்பார்க்கப்படுகிற ஒழுக்க நெறிகளுக்கு இடையிலே உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? கிருபையின் காலங்களிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க நமக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவே பழையவைகள் ஒளிந்து போயின. நாம் பழைய ஆதாமோட கூட இணைக்கப்பட்டவர்களாக இல்லை. நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள் இவற்றோடும் இணைக்கப்பட்டவர்களாகவும் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவேதான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய், வாஞ்சிய உள்ளவர்களாய் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திற்கு அடியிலே மக்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் கற்பனைகளை கைக்கொள்ள தங்கள் சொந்த முயற்சியினாலே முயற்சித்தார்கள். மாம்சமானது எப்பொழுதுமே தோல்வியுறும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இதற்கு எதிர்மாறாக நம்மிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாய் இருக்கிறோம். கவனியங்கள், ரோமர் 8:3-4 அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இது மட்டுமல்ல, கலாத்தியர் 5:22-23 நாம் வாசிக்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணமானது இந்த அளவு நமக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய குமாரனானவர் நம்மை உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கு மனுமக்கள் கை கொள்ளும்படியாக தேவன் கட்டாயப்படுத்தும் கட்டளைகள் எதுவாக இருக்கும் என்றால், எந்த பகுதியிலே அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ அந்த பகுதியையே அவர் சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பலவீனமான இடங்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்து எழுதினார். எப்படி விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்கு எப்படி காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதையும் நினைப்பூட்டினார். அருமையானவர்களே, இந்த காரியங்களிலே தான் அவர்கள் தவறி போனார்கள். அவர்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். சரி, லேவியராகமம் 19:3 பாருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற கற்பனையோடு கூட இங்கே தேவன் ஆரம்பிப்பது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமானதாக தோன்றலாம். ஆனால் நன்றாக இதை கவனித்து பார்ப்போம் என்றால் இது நமக்கு வினோதமாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தேவனுடைய இடத்திலே இருக்கிறார்கள். முதலாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிவதனாலே தேவனுக்கு கீழ்ப்படிவதை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் முதலாவது வீட்டிலே, குடும்ப சூழலிலே தகப்பனுக்கு, தாய்க்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அங்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் கடினமானது. ஓய்வு நாட்களை ஆசரிக்கும்படியாக தேவன் நினைப்பூட்டுகிறார். அருமையானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்திலே 7 ஒரு பகுதியை அவர் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, நமக்கு கொடுத்திருக்கிற செல்வத்திலே 10 1 நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். 10 கற்பனைகள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இயேசு கிறிஸ்து இதை ஒருங்கிணைத்து சொல்லும் பொழுது தேவனை நேசிப்பது, மனிதனை நேசிப்பது என்று சொல்கிறார். இதை குறித்து மத்தேயு 22:36-40 வரை நாம் பார்க்கலாம். தேவன் ஓய்வு நாளை குறித்து கொடுத்த கற்பனையானது ஒழுக்க நெறி அடிப்படை தொடர்போடு அது சேர்ந்து வராது. ஆனால் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் விசேஷித்து கொடுத்த ஒரு கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பகுதியிலேயும் தவறி போனார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தவறினார்கள். ஆமோஸ் 8:5 பாருங்கள். நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். ஆம் அருமையானவர்களே, இதுதான் தேவன் அந்த தேசத்திற்கு எதிராக சொல்லும் குற்றச்சாட்டு. தொடர்ந்து லேவியராகமம் 19:4 பார்ப்போம்.
விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அருமையானவர்களே, இது 2 கற்பனைகளை சேர்த்து சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால், விக்கிரகங்களை எட்டிக்கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். தேவனை அறியாத மக்களுடைய ஆராதனை முறைமைகள் கண்களுக்கு கவர்ச்சியானதாகவும் உள்ளத்திற்கு உற்சாக உணர்வு கொடுப்பது போலவும் தெரியும். இன்றைக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது. பார்க்கும் பொழுது அது எவரையுமே வசீகரிக்கும் பழக்க வழக்கங்களாய் தெரியலாம். இங்கே அவர் என்ன சொல்கிறார்? விக்கிரகங்களை நீங்கள் நாடக்கூடாது, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்கக்கூடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை கவனியுங்கள். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள். நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. 3ஆம் நாளில் அதில் ஏதாயிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாயிருக்கும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த கொலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இங்கே புதிதாக எதுவுமே சேர்க்கப்படவில்லை. சமாதான பலியானது எந்த ஒரு மனிதனும் மனமுவந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இது மனமுவந்து கொடுக்க வேண்டிய ஒரு பலியாக இருந்தாலும் அதை கொடுப்பவர்கள் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றுவதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தேவன் கொடுத்த கற்பனைகளிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் விலகுகிறவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பாக தண்டிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் சிலர் நினைக்கிறது என்னவென்றால், நான் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறதுனாலே எதையும் எப்படியும் செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், நான் ஆலயத்திற்கும் ஊழியங்களுக்கும் எவ்வளவோ காணிக்கை கொடுக்கிறேன், எனவே கர்த்தர் அதிகமாக என்னை கண்டுகொள்ள மாட்டார் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, சமாதான பலியானது தன் ஆர்வத்தோடு கொடுக்கப்பட வேண்டியது. இருந்தாலும் அதை எவ்வாறு செய்ய வேண்டுமென்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தாரோ அவைகளிலே எந்த தவறும் இல்லாமல் மிக துல்லியமாக அது கடைபிடிக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய வழிமுறைப்படியே தேவனிடத்திலே வர வேண்டும். அப்படி வராமல் தவறுவோம் என்றால் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக எச்சரிப்பாக நாம் தண்டிக்கப்படுவோம். ஆலயத்திற்கோ ஒரு கர்த்தருடைய பணிக்கோ நான் கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் செய்துவிட்டு பின்னர் அதை நாம் மாற்ற முடியாது. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நீ மனமுவந்து கொடுக்க போகிறாயா? அதை என்னுடைய வழிமுறைப்படி, என்னுடைய விதிமுறைப்படி செய்வாயாக. உலக பிரகாரமாக எத்தனையோ பணிகளிலே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொலைக்காட்சி தொடர் ஆயத்தம் செய்வதிலெல்லாம் மக்கள் மிக ஆர்வத்தோடும் முழுமையாக ஈடுபாடும் கொள்கிறார்கள். அதாவது எவ்வளவு நேரமானாலும் இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறார்கள். காரணம் என்ன? அதற்கான தொகை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் தங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அதற்காக கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய பணியிலே ஈடுபடும் பொழுதும் கூட நான் தன்னார்வமாகத்தானே செய்கிறேன், எனவே என்னால் இயன்ற மட்டும் செய்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சகோதரனே, சகோதரியே, நீ எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதை சரியாக செய். அருமையானவர்களே, தன்னார்வமாக நீங்கள் கர்த்தருடைய பணியிலே ஈடுபடுகிறதா இருந்தாலும் உங்களை முழுமையாக அதற்கு அர்ப்பணிக்காமல் நீங்கள் செயல்படக்கூடாது. இன்றைக்கு வாழும் அநேக கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அவர்களுடைய சோம்பேறித்தனத்திற்காக நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். சிலர் தாங்கள் செய்யும் சிறு சிறு வேலைகளை குறித்து பெருமை பாராட்டலாம். நான் ஓய்வு நாள் பள்ளி எடுக்கிறேன், நான் சுவிசேஷ ஊழியத்திற்கு போகிறேன், நான் ஒற்றைத்தாள் பெருதி கொடுக்கிறேன் என்று தாங்கள் செய்யும் வேலையை குறித்து சொல்லலாம். ஆனால் அருமையானவர்களே, எத்தனை வாரம் நீங்கள் அதை தொடர்ச்சியாய் செய்கிறீர்கள்? உங்கள் வீட்டு காரியங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எத்தனை முறை நீங்கள் அதிலே ஈடுபாடு கொள்ளாமல் விட்டிருக்கிறீர்கள்? எத்தனை முறை அதற்கு பிந்தி போயிருக்கிறீர்கள்? எத்தனை முறை சரியாக ஆயத்தம் செய்யாமல் போயிருக்கிறீர்கள்? தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரிக்கும் பணியிலே ஈடுபடும் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியை அறிந்தவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் பல வேளைகளிலே ஓய்வு நாள் பள்ளி எடுக்கும் ஆசிரியர்கள் கூட வாரத்து நாளிலே ஆயத்தம் செய்யாமல் ஓய்வு நாளிலே காலையிலே இன்றைக்கு என்ன சொல்லலாம் என்று யோசித்து ஏதோ சில புத்தகங்களை புரட்டிவிட்டு செல்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய பணியை அவ்விதமாய் அசட்டையாக செய்யவே கூடாது. அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் அவருக்கு பலி செலுத்தாமல் தன்னார்வமாக செலுத்தினாலும் அது சரியானது அல்ல. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார்
தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே தாங்கள் சுத்தமானவர்களாக இல்லை, வித்தியாசமானவர்களாக இல்லை, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை, உண்மையுள்ளவர்களாக இல்லை, உத்தமமாய் தங்களுடைய பணியை செய்யவில்லை என்று உணர்கிறார்களோ, ஆண்டவரே தொடர்ந்து நீர் அவர்களோடு பேசும். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்ப்பது என்ன என்பதை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவும், அதை நீர் எதிர்பார்க்கும் வண்ணமே நிறைவேற்றவும் கிருபை செய்யும். எங்களை சுற்றி நடைபெறுகிற எந்த அசுத்தமோ பாவமோ இச்சையோ ஆண்டவரே எங்களிலே ஒருவரையும் தொடாதபடி உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சற்று திரும்பி பார்ப்போமா? இந்த உலகத்திலே வாழுகிற நாம் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதனோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய சித்தமே நிலைத்து நிற்கும். பூமி முழுவதிலேயும் நீதி நியாயம் காணப்பட செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வல்லமையை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவரே. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.